तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். மார்கழி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க போகுது. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான், அதாவது குரு பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம்தான் இது. பக்தி சிந்தனைக்கு உயரிய மாதமான பெருமை மிகு மார்கழி மாத பலன்கள். சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம். டிசம்பர் 15 காலை 10:10 மணிக்கு சூரியன் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுறாரு. டிசம்பர் 16 மார்கழி மாதம் தொடங்குது. மார்கழி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், அதை பற்றி பார்க்கும்பொழுது, பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் நன்மையான மாதம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாக போகுது. தடைப்பட்ட வேலை நடக்கும், எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ராசிக்குள் செவ்வாய் வகரமடைந்திருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்கள் முன்னேற்றத்திற்குரிய யோக பலன்களை தொடர்ந்து வழங்குவார். உங்கள் முயற்சிக்கேற்ப ஆதாயம் கிடைத்து கொண்டே இருக்கும். புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புதிய சொத்து சேரும். உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு கிடைக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். சாதுரியமாக செயல்பட்டு திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதன் பிறகு தெளிவு பிறக்கும். உங்கள் பணியில் கவனமாக செயல்பட வேண்டிய நிலை உண்டாகும். எதிர்காலத்தை மனதில் வைத்து செயல்பட தொடங்குவீங்க. இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு கௌரவத்திலும் குறைவு ஏற்படலாம். அதன் காரணமாக மன உளைச்சல் ஏற்படவும் வாய்ப்புண்டு. உடல்நிலை, செல்வாக்கு ஆகிய 2 நிலைகளிலும் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். நண்பர்களால் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு உண்டான வம்பு வழக்கு முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான அக்கறை அதிகரிக்கும். சந்திராசிரமம் ஜனவரி 3 அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 20, 21, 29, 30. ஜனவரி 2, 11, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டோம்னா நன்மை உண்டாகும். அடுத்தது பூசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நீதி, நேர்மை, நியாயம் என வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் யோகமான மாதம். சனி பகவானால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் உங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தியாக்குவார். முன்னேற்றத்தையும் உண்டாக்குவார். நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய சக்தியினை வழங்குவார். சூரியன் சங்கடங்களிலிருந்து விடுவிப்பார். நோய் நொடிகள் குணமாகும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட போட்டி நீங்கும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. வம்பு வழக்கு சாதகமாக இருக்க போகுது. அரசு வழி முயற்சிகளில் லாபம் ஏற்படும். தொழில் தொடங்க, வீடு கட்ட எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். புதன் பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தொழில் வியாபாரம் லாபம் தரும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். தடைபட்டிருந்த வேலைகளை சாமர்த்தியமாக நடத்தி முடிப்பீங்க. சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும். உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் பூர்த்தியாகும்.
உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்கணுங்க. சந்திராசிரமம் வந்து ஜனவரி 3, 4. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 17, 20, 26, 29, ஜனவரி 2, 8, 11. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது திருநள்ளாறு தர்பான்ஸ்வரரை வழிபட்டோம்னா வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ஆயில்யம். திறமையாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் யோகமான மாதம். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடக்கும். தடைபட்டிருந்த முயற்சி வெற்றியாகும். புதன் வந்து யோக பலன்களை வழங்குவார். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உறவினர்கள் உதவி உண்டாகும். வெளியூர் பயணம் லாபம் தரும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் செயல்களை வெற்றியாக்குவார். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். வேலை வாய்ப்பிற்கு காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும். அலுவலக பணியில் இருந்த நெருக்கடி குறையும். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணை ஆதரவு கூடும். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் கவனம் செலுத்துவது அவசியம். புதிய முயற்சிகளில் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது. எந்த ஒன்றிலும் பிறரை நம்பாமல் உங்களுடைய நேரடி பார்வை இருக்கிறது நல்லது. தொழில் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். வெளிநாடு போவதற்கு மேற்கொண்ட முயற்சியில் வெற்றியாகும். தெய்வ அனுகூலமும் பெரியோரின் உதவியும் இந்த நேரத்தில் கிடைக்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பின் மீது அக்கறை உண்டாகும். சந்திராசிரமம் வந்து ஜனவரி 4, 5. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 20, 23, 29, ஜனவரி 2, 11. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது பரிகள் நரசிம்மரை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மார்கழி மாத ராசி பலன்களில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம். வேலையில் வந்து உங்களுக்கு நல்ல நேரம்தான். இந்த மாதம் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பதவியில் முன்னேற்றம் கூட தென்படுது. உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த வேலைகளை முடிப்பீங்க. இந்த மாதம் வந்து உங்கள் வேலையில் திடீர் மாற்றம் அல்லது முன்னேற்றம் தென்படுங்க. பொருளாதார ரீதியாக இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும். வருமானம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக அதிக பணத்தை செலவழிக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதி முதலீடுகளுக்கு நல்லது. பல்வேறு வழிகளிலிருந்து உங்களுக்கு வருமானம் வரும். இது உங்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தும். முதலீடுகள் விஷயத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நிபுணர்களின் ஆலோசனைப்படி பணத்தை முதலீடு செய்கிறது நல்லது. உடல்நலம் தொடர்பாக இந்த மாதம் நல்லா இருக்கும். ஆனால் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கணும். செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு சில உடல்நல பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஓய்வு எடுக்கிறது மட்டுமல்லாமல் உங்கள் கோபத்தையும் உணவு பழக்கத்தையும் கட்டுப்படுத்தி கொள்ள வேணும். டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும் உடல்நலத்தை பற்றி. குடும்ப ரீதியாக இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும். உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு கீழ்ப்படுதலும் அர்ப்பணிப்புடன் இருப்பாங்க. அவர்கள் அவரவர் துறையில் சிறந்து விளங்கி உங்களை மகிழ்ச்சியில் திருப்தியாகவும் ஆழ்த்துவாங்க. வீட்டில் சூழ்நிலை இனிமையாக இருக்கும். நீங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவை பேணுவீங்க. அவர்கள் உங்கள் செயல்களில் உங்களுக்கு முழு ஆதரவையும் அளிப்பாங்க மற்றும் உதவி செய்வாங்க. வியாபாரிகள் அல்லது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அவர்களின் தொழில் வேலையில் மிகவும் நல்ல முன்னேற்றமாக இருக்க போகுது. நீங்கள் புதிய தொழிலை தொடங்க விரும்பினால் அல்லது தற்போதைய தொழிலை விரிவுபடுத்த விரும்பினால் இந்த மாதம் வந்து 16ஆம் தேதிக்கு பிற்பாடு செய்கிறது நல்லது. அதே நேரத்தில் இந்த மாதம் கூட்டு தொழில்களை தொடங்குவதுக்கு நல்லதுக்கல்ல. 7ஆம் வீட்டில் வந்து மீதும் 8ஆம் வீட்டின் மீதும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வணிக கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புலாம் இருக்குது. இந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து பிரச்சனையை தீர்த்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நல்லா இருக்கும். தேர்வுகளில் சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. உயர்கல்வியில் சில தடைகள் ஏற்படும். இதில் நீங்கள் விரும்பிய பலனை அடைய கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். இந்த பிரச்சனையை குறைத்து கொள்வதற்கும் நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனத்தில் சேர முயற்சி செய்வதற்கும்
புதன்கிழமை அன்று புதன் கிரக பூஜை செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் கடகராசிக்காரவங்களுக்கு